ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ்க்கான ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்கள அதிகப்படியாக முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்ஃபேக்ட் வந்து எக்ஸிட் போல் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியே மக்களை வந்து டியூன் பண்ண ஆரம்பித்தாங்க, மைண்டை செட் பண்ண ஆரம்பித்தாங்க. பெண்களுடைய அந்த கருக்கலைப்புங்கிறதுல சில சட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால அது ரொம்ப சின்ன வயசுலேயே பெண்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிற பெண்கள் வந்து இவங்க அவேராக இருக்கணும், இவங்க எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அபார்ஷன் பண்ணிக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு அந்த அபார்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகரிக்குது. ஸோ 16 வயசுல கூட பெண்கள் வந்து இன்ஃபேக்ட் அங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் உமன் லூசிங் தேர் வெர்ஜினிட்டின்னு பார்க்கும்போது 14ங்கிறாங்க. எல்ஜிபிடிக்கு ரைட்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது குழந்தைகிட்ட வந்து நீங்கள் ஆண் குழந்தை கிடையாது, நீங்கள் பெண் குழந்தை கிடையாது, அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களா டிசைட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு தப்பான எஜுகேஷன் சிஸ்டம் அமெரிக்காவில் இருக்குங்க. எல்ஜிபிடிக்கு அஜெண்டாஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாமே எதிராக வந்து ட்ரம்ப் நிற்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டாவை வந்து நான் ஸ்கூல்ஸ்குள்ளே கொண்டு வரதையும் சிலபஸ்குள்ளே கொண்டு வரதையும் நான் வந்து தடுத்துருவேன் அப்படின்ட்டு. ட்ரம்ப்புடைய டெசிஷன் என்னங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. நேட்டோவிலிருந்தே அமெரிக்கா ரிவோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ட்ரம்ப் காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நேட்டோவுக்கு எதிராகவே சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. இந்தியா போன்ற நாடுகளுக்கு சில சாதகங்கள் இருக்குது, சில பாதகங்கள் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது ஜென்ரிக்காக இவர் வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்க டாலருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நாடுகளுக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம். அதில் நம்ம நாடும் இருக்குது. அது போக இமிகிரண்ட்ஸு, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இமிகிரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளிலிருந்து போகிற இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவை நோக்கி அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிடலாம், அங்கே போய் குடியுரிமை பெற்று விடலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அமெரிக்கா தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அதிபராக பதவியேற்க போகிறார் ஜனவரி மாதம். அமெரிக்காவில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நீண்ட காலமாக போய்கிட்டே இருந்தது. கமலா ஹாரிஸ் அவர்கள் வருவாங்களா இல்லை ட்ரம்ப் அவர்கள் வருவாங்களான்ட்டு. இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ட்ரம்ப்புடையது எதிர்பார்க்கப்பட்டது தானா? ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள்ங்கிறது அமெரிக்க மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இல்லை அமெரிக்கர்களில் இணையதள ஊடகங்கள் இவங்களை நீங்கள் பாப்புலர் சோசியல் மீடியா சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கான சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கான சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட கமலா ஹாரிஸுக்கான ஹேட்டே அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் சோசியல் மீடியாலலாம் கமலா ஹாரிஸ் பேசுகிற ஒவ்வொருனையும் விமர்சனம் பண்ணி கமலா ஹாரிஸுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கான காரணங்கள் வெவ்வேறு இருக்குது. ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் உடைய ஒரு முகமாகத்தான் சோசியல் மீடியா முழுக்க அறியப்படுகிறார். அதுவும் உண்மைதான், அதில் மாற்றுக்கருத்தில். அப்போ அதற்கு எதிரான ஒரு நபராக ட்ரம்ப் வந்து அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் சில முரண்பட்ட கருத்துக்களும் இருக்குது. அவரோட இஸ்ரேல் சப்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனால் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இவர் எகென்ஸ்டாக இருப்பார். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஒரு சுயமாக சிந்திப்பார், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப்பை வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸுக்கான ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்கள அதிகப்படியாக முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்ஃபேக்ட் வந்து எக்ஸிட் போல் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியே மக்களை வந்து டியூன் பண்ண ஆரம்பித்தாங்க, மைண்டை செட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அது எதுவுமே எடுபடலை. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகரித்து இன்றைக்கி வந்து ட்ரம்ப்போடைய வெற்றி வந்து உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் அது ஒரு அளவுக்கு ஈஸியாக, அதாவது ஒரு பெரும்பான்மை வெற்றியாகத்தான் பார்க்கப்படும். ரொம்ப டிஃபரன்ஸில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நம்ம என்ன பேசிஸில் வந்து கமலா ஹாரிஸ் அவர்களை டீப் ஸ்டேட் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம்? எடுத்துக்காட்டுக்கு வந்து எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டாஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குளோபல் எலைட்ஸ் என்னென்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவை வந்து அது அமெரிக்காவுக்கு நஷ்டமே ஆனாலும் அமெரிக்க மக்களுக்கு அதனால் பின்னடைவே ஏற்பட்டாலும் அந்த குளோபல் எலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கார்பரேட் முதலாளிகள் அந்த ஆயுத கிடங்குகள் வைத்திருக்கக்கூடிய இவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு அமெரிக்க அதிபர் வந்து செயல்படுறாரு அப்படின்னா அது வந்து டீப் ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு பொருள். பைடன் வந்து அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். உங்களுக்கு எடுத்துக்காட்டு உக்ரைன் போர் இதெல்லாத்தையும் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் உக்ரைனுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் பதவியேற்கிறேன் அப்படின்னா 24 மணி நேரத்தில் வந்து உக்ரைன் போரையும் ரஷ்யா போரையும் முடிவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னாரு. அது நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் ரஷ்யாவை வீழ்த்திட முடியும்னு அதுக்கு பொருள் கிடையாது. அதுக்கு பொருள் என்னன்னா உக்ரைனுக்கான சப்போர்ட்டை அமெரிக்கானால 24 மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ண முடியும்.
உக்ரைனுக்கான படைகளை திரும்ப பெற முடியும், இப்ப இவங்களுடைய இதுதான் ராணுவத்தை 24 மணி நேரத்துல பண்ண முடியும். ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு 24 மணி நேரம் பத்தாது. ரஷ்யாவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு சில ஆண்டுகள் தான் ஆகும், இல்ல சில மாதங்கள்னாச்சும் ஆகும் குறைந்தபட்சம். அப்ப ட்ரம்ப்புடைய டெசிஷன் என்னங்கிறது மக்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. நேட்டோல இருந்தே அமெரிக்கா ரிவோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ட்ரம்ப் காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து நேட்டோக்கு எதிராகவே சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. நேட்டோ அதாவது எப்படி எதிரானா, தேவையில்லாம நம்ம நேட்டோவில் செலவு பண்ணிட்டு இருக்கோம், அமெரிக்கா வந்து அளவுக்கு அதிகமான பட்ஜெட்ஸை வந்து நேட்டோவுக்காக செலவு பண்ணுது, மற்ற நேட்டோ நாடுகள் வந்து அதை வர செலவு செய்யறது இல்லை, இது தேவையில்லாத சுமையாக இருக்கிறது அமெரிக்காக்குங்கிற மாதிரியான கருத்துக்களை ட்ரம்ப் முன்கூட்டியே பேசியவர் தான். அப்ப நேட்டோவில் உக்ரைன் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த போருக்கான அடிப்படை விஷயமே. இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கல. இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எப்படி வேலை செய்து பாருங்க. உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை, நேட்டோவில் இன்னும் உக்ரைனை சேர்க்காமையே ரஷ்யாவோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ இன்னைக்கு ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா, நேட்டோவில் உக்ரைனை நாங்கள் சேர்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு கட்டன்டேட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லை நேட்டோ வந்து ரஷ்யாவோட பார்டர்ஸில் வந்து வராது, ரஷ்யாவுக்கு அந்த அச்சுறுத்தல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நேட்டோ ஆர்மியை வந்து ரிவோக் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாருனாவே இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு தான் அவர் 24 மணி நேரத்தில் இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோக ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து போன அவருடைய ஆட்சி ஆண்டுகளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தான். அப்போ அதை வைத்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை, இப்போ இந்த நேட்டோவுக்கு சாதகமாக, இந்த டீப் ஸ்டேட்டுக்கு சாதகமாக இல்லாமல் இருப்பார், அதன் மூலமாக உலக அமைதிக்கு இவருடைய செயல் வந்து கொஞ்சம் வழிவிடும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு போறீங்க. ஓகே, பட் ஆனா ட்ரம்ப் அவர்களுடைய ஐடியாலஜி பார்த்தோம்னா இவர் வந்து ரைட் விங் சார்ந்தவர். ஸோ இவருடைய இந்த ஒரு டெசிஷன் இல்லை இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்ததா பார்க்கப்படும் இருக்கு? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அந்த ஜியோபொலிட்டிக்கல் சினேரியோல ஒரு சில நாடுகளுக்கு சாதகமா இருக்கும், ஒரு சில நாடுகளுக்கு பாதகமா இருக்கும். இந்தியா போன்ற நாடுகளுக்கு சில சாதகங்கள் இருக்கு, சில பாதகங்கள் இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஜென்ரிக்கா இவர் வந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்க டாலருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நாடுகளுக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம். அதில் நம்ம நாடும் இருக்கு. இந்தியாவும் அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக நடவடிக்கைகள், ஈரானோட சில ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அமெரிக்க டாலர்ல இருந்து வர்த்தகம், கச்சா எண்ணெய் வர்த்தகம் வேண்டாம்னு சொல்லி முடிவுகளை வந்து இந்தியாவும் முன்னிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக இந்திய பொருளாதாரத்துக்கு கரெக்ட், ஏன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை தடுக்கிற விஷயம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெட்ரோ டாலர் எக்கனாமி வந்து உடையிறத வந்து அவங்க விரும்பல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்தியாவுக்கு மேலான இந்த பொருளாதார நெருக்கடிகள், இல்லை இந்த பொருளாதார கச்சா எண்ணெய் சார்ந்த பிஸ்னஸ்ல நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி, இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது போக எமிகிரண்ட்ஸ், இந்தியாவிலிருந்து போகக்கூடிய எமிகிரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளிலிருந்து போகிற எமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவை நோக்கி அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிடலாம், அங்கே போய் குடியுரிமை பெற்று விடலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமெரிக்காவுக்கு போகணும்னு இந்திய இளைஞர்கள் நிறைய பேர் விரும்பி கொண்டிருக்கிறார்கள், அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கிரீன் கார்டுக்கெலாம். இதெல்லாம் வந்து தாமதமாகலாம், இல்லை தடைப்படலாம், இல்லை அவங்க பாலிசியில் மாற்றங்கள் கொண்டு வந்து கிடைக்காமலே போகலாம். இவ்வளோ வருஷம் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு வந்து கிரீன் கார்டு கொடுக்க மாட்டோங்கிற மாதிரியான முடிவுகள் கூட எடுக்கப்படலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரம்ப்புடைய ஆட்சி ஆண்டுகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதான் நான் சொன்னேன், இதில் சில சாதகங்களும் இருக்கும், சில பாதகங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு இந்த மாதிரியான பாதகங்கள் இருக்கும். பாதகங்கள்னு பார்க்கும்போது முக்கியமான பாதகம் வந்து பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. அதில் அமெரிக்காவோட இன்டர்ஃபியரன்ஸ் வரலாம். அமெரிக்கா வந்து மேபி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்று இப்போ அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷோடைய யூனிஃபிகேஷனுக்கு வேலை பண்ணி இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டை தடுப்பதற்கான வேலைகளில் அமெரிக்கா ஈடுபடலாம். நம்ம வந்து ரஷ்யா, சீனா, இந்தியாங்கிற அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகாமல் இருப்பதற்கு இந்த வேலையை வந்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை அமெரிக்காவில் இந்த விஷயத்தில், பங்களாதேஷ் விஷயத்தில் கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற சூழலில். நீங்கள் அப்படியே இந்த பக்கம் சீனாவுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவு முட்டுக்கட்டை இருக்கும். ட்ரம்ப்புடைய காலகட்டத்தில் சீனாவுடைய அந்த பிஸ்னஸ் பேஸ்டான எக்கனாமி இதுக்கெல்லாமே ஒரு பெரிய முட்டுக்கட்டை என்பது இருக்கும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைரக்ட் வாருக்கான ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்குல்ல, அந்த சூழல் வந்து கொஞ்சம் பின்னாடி வைக்கப்படலாம், அது ஒரு தவிர்க்கப்படலாம்னு நினைக்கிறோம். அதே போல் 3ஆம் உலகப் போருக்கான அந்த சாத்தியக்கூறுகள் குறையும். இப்போ வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 3ஆம் உலகப் போர் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல நிற்கிறோம். அது வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி காலகட்டத்தில் அது தவிர்க்கப்படும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்றாரு, நான் வந்தேன்னா 24 மணி நேரத்துல போரை நிறுத்துவேன். அதான் போரை நிறுத்தணும், போர் தேவையில்லைங்கிற ஒரு உளவியல் ட்ரம்ப்புக்கு இருக்கு. அது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. நீங்க ட்ரம்ப்புடைய முன்னாடி ஆட்சியிலே பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்த படைகளை வந்து திரும்ப பெற்றது ட்ரம்ப் தான். அதை வந்து அது திரும்ப பெற எந்த ஒரு இன்டென்ஷனுமே மற்ற அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா கிடையாது. அங்க இருந்தோம்னா அதன் மூலமா
ராணுவத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு டெரரை உருவாக்கிக்கிட்டு தான் அமெரிக்கா இருந்துச்சு. ஆனா இவர் வந்துட்டு இதனால செலவு தான் அதிகமாகுது, நம்ம வீரர்களுக்கு உயிரிழப்பு தான் அதிகமாகுது, பெரிய கெயின் இதுல இருந்து நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அது நமக்கு ஒரு ஒரு அவப்பேரே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம போர்ல இருந்து பின்வாங்குறோங்கிற மாதிரி வந்தாலுமே பரவாயில்ல, இது என் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்க வந்து பஞ்சாயத்து பண்றது என் வேலை இல்லைன்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் என்பது திரும்ப பெறப்பட்டது. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ட்ரம்ப் வந்து அளவுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய இந்த போரை வந்து விரும்பாத ஒரு நபராக இருப்பார். அதனால உலக அமைதிக்கான ஒரு வாய்ப்பு வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமா? ஓகே, சோ மக்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசனும் இது மட்டும் தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அதை தாண்டி? மெயினா டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை வெறுக்கக்கூடிய, டீப் ஸ்டேட்னா நம்மலாம் பேசிருக்கோம், இந்த இலுமினாட்டி இந்த விஷயங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நேர் எதிரானவர் ட்ரம்ப் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவரை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. அந்த நீங்க ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸா இருக்கவங்க எல்லாருமே இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இப்போ வந்து ஒரு பாடகர் ஒரு ஆள் டிடின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ப்ரொடியூசர் ஒரு ஆள் அவர் மாட்டினாரு, அவருடைய ஸ்கேண்டல்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன மாதிரியான தவறான விஷயங்கள் நடந்திருக்கு, குழந்தைகளை வந்து எப்படி வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அந்த மாதிரியான டார்க் சைட் ஆஃப் ஹாலிவுட், டார்க் சைட் ஆஃப் அந்த டீப் ஸ்டேட் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் எதிர்த்து அவேர்னஸ் பேசிக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அதே போல் இந்த ப்ரொபகண்டா பேஸ்டாக நடக்கிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீப் ஸ்டேட் பிளான் பண்ணி நகர்த்தக்கூடிய ப்ரொபகண்டா, எடுத்துக்காட்டுக்கு எல்ஜிபிடிக்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அபார்ஷனை வந்து ரொம்ப பரவலாக்குறது, அபார்ஷனை வந்து ஒரு உமன் ரைட்டா கொண்டு வந்து போர்ட்ரே பண்ண, அபார்ஷன் வந்து உமன் ரைட்டுங்கிற இடத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் கொண்டு வரக்கூடாது, அது சூழலுக்கு தகுந்த மாறும். இப்போ ஒரு ஒரு உருவாக்கக்கூடிய கருவில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த குழந்தை பிறந்து வந்தால் அதுக்கு பெரிய நோயோ இல்லை ஏதாவது உடல் குறைபாடோ இருக்கு, அதனால ஒரு கருணை அடிப்படையில் அவங்க பெற்றோர்கள் முடிவெடுத்து அந்த கருவை கலைப்பதுங்கிறது ஒரு வேற. ஆனா நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கருவையும், எனக்கு இது இப்போதைக்கு பெற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் என்னுடைய தப்பான சாய்ஸஸ்னால தான் அந்த குழந்தை ஃபார்ம் ஆச்சு, அதனால நான் உடனே அழிக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான ஒரு முடிவு, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டா போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அந்த கருக்கலைப்புங்கிறதுல சில சட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப சின்ன வயசுலேயே பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னென்ட் ஆகிற பெண்கள் வந்து இவங்க அவேரா இருக்கணும், இவங்க எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அபார்ஷன் பண்ணிக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு அந்த அபார்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகரிக்குது. ஸோ 16 வயசுல கூட பெண்கள் வந்து இன்ஃபேக்ட் அங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் உமன் லூசிங் தேர் வெர்ஜினிட்டின்னு பார்க்கும்போது 14ங்கிறாங்க. ஸோ 14லேயே வந்து அவங்க ஆவரேஜாக உமன் வந்து வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் அவங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. 16 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து கரு கலைச்சலாம், ஒரு கருவை கலைக்கும் போது அந்த பெண்ணுக்கும் தான் அதில் பாதிப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு அபார்ஷன் இஸ் எ மர்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டா, அதாவது ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் அங்கே இருக்கு. இதுக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, அந்த அபார்ஷன்ங்கிறது ஒரு உமன்ஸ் ரைட்டு, அது ஒரு பெண் நினைச்சா அபார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. இந்த தாட்டுக்கும் அப்படி இல்லை, அதுவும் ஒரு உயிர் கொலை தான், இவங்களோட தப்பான டெசிஷனுக்காக ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த பக்கம் ஒரு இதுல வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, இந்த அபார்ஷன்லாம் வந்து அப்படி இப்படிலாம் ஃப்ரீயா பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கிறிஸ்துவர்கள் மக்கள் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டிவான கருத்துக்களை இவர் பேசியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே இவருடைய தேர்தல் வெற்றிக்கு ஆட் அப் ஆகுது. சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ அதே போல எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது குழந்தைகிட்ட வந்து நீங்க ஆண் குழந்தை கிடையாது, நீங்க பெண் குழந்தை கிடையாது, அப்படிலாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, நீங்களா டிசைட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு தப்பான எஜுகேஷன் சிஸ்டம் அமெரிக்காவில் இருக்கு இன்னைக்கு. எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாமே எதிராக வந்து ட்ரம்ப் நிற்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்ஜிபிடிக்யூ ப்ரொபகண்டாவை வந்து நான் ஸ்கூல்ஸ்குள்ளே கொண்டு வரதையும் சிலபஸ்குள்ளே கொண்டு வரதையும் நான் வந்து தடுத்துருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு நேர் எதிராக ட்ரம்ப்போடைய செயல்பாடுங்கிறனால இந்த சப்போர்ட் குரூப்ஸ் வந்து முழுக்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மாறி சோசியல் மீடியாவில் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு தெரியும், எலான் மஸ்கோடைய சப்போர்ட்டு, ட்விட்டர் எக்ஸ் தளத்துடைய சப்போர்ட் எல்லாமே முழுக்க ட்ரம்ப்புக்கு இருந்தது. இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய வலு சேர்த்திருக்குங்கிறத சொல்லலாம். ஓகே. அண்ட் இன்னொன்னு, இப்ப உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே அங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, அங்க இருந்து அவங்க எப்ப வேணாலும் வெளியே நம்ம நாட்டுக்கு திருப்பி விடப்படலாம் அப்படின்ட்டு. அப்ப அமெரிக்கால அந்த ஒரு சூழல் இப்போதைக்கு என்ன மாதிரி? நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் எமிகிரன்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போறது ரொம்ப கம்மி. இவங்க வந்து ப்ராப்பரா இந்தியா, அதாவது இல்லீகல் எமிகிரன்ட்ஸ் இந்தியாவில இருந்து போறதே இல்லைன்னு சொல்லல, எல்லா நாடுகள்ல இருந்து இல்லீகல் எமிகிரன்ட்ஸ்ங்கிற உள்ள போறாங்க.
ஆனா இந்தியாவுடைய பாப்புலேஷன், அதாவது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி போய் அங்க செட்டில் ஆறவங்க தான். அதுல வந்து பெரும்பான்மையானவர்கள் ஒரு சிலர் மேபி இருக்கலாம். அந்த ஒரு சிலருக்கு நிச்சயம் அவங்களுடைய விசா ப்ராசஸ் இல்ல அவங்களுடைய அந்த கிரீன் கார்டு ப்ராசஸ் இது எல்லாமே தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இல்லீகல் எமிகிரன்ஸ் நான் ஒருபோதும் உள்ள விட மாட்டேங்கிறதுல ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவர் 4 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கும்போதே சுற்றி சுவர் எழுப்பினது இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாரு. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அங்க லீகலா இருக்கிறவங்க கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்குமே ஆபத்து இருக்கான்னு கேக்குறேன். கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஆபத்து இருக்காது. அவங்க தான் குடிமக்கள் ஆயிடுறாங்கல்ல. ஸோ குடிமக்களாக மாறிவிட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனா இப்ப என் பையன் அங்க இருக்கான், நான் அம்மா நானும் அங்க போய் தங்குறேன், இல்ல என்னோட கணவர் அங்க இருக்காரு, நான் போய் அங்க போய் நானும் கிரீன் கார்டு வாங்குறேங்கிற இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குல்ல, இதுகள்லாம் டிலே ஆக்கப்படலாம். இன்னி இப்போ புதுசா அப்ளை பண்ணி வாங்குறவங்களுக்கு ஆன ப்ராசஸ் வந்து இப்போ வேலைக்கு போறவங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் டிலேயிங் வந்து பாலிசிஸ்ல சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஏன் அப்படி? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் அப்படின்னு அவங்க வரையறுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை உருவாக்குவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் அப்படிங்கிறது தான். அதாவது அமெரிக்காவுடைய அந்த செவ்விந்திய மக்கள் இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க பேசுறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய விடுதலை போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, பிரிட்டன் இந்த ஐரோப்பிய நாடுகள்ட்ட இருந்து ஒரு விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்துல எந்த குடும்பங்கள் பங்கு பெற்றதோ அந்த குடும்பங்கள் தான் ரியல் அமெரிக்கன்ஸ், இந்த நாட்டை உருவாக்கியவர்கள். அப்புறம் அந்த ஃபேமிலிஸ், அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இந்த ஃபேமிலிஸ் இவங்க தான் ஒரிஜினல் அமெரிக்கனுங்கிறது அவங்களுடைய பார்வையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பின்னாடி வந்து குடியான அரபிகளா இருக்கட்டும், இல்ல வந்து முஸ்லிம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்தியன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைக்கு போனவங்க எல்லாம் அங்க செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு ஜென்ரேஷனா செட்டில் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட ப்ராப்பரான அமெரிக்கன்ஸ் இல்லைங்கிறது ட்ரம்ப்புடைய வாக்காளர்களுடைய புரிதல். புரியுதுங்களா? ட்ரம்ப் வாக்காளர்களுடைய புரிதல். அப்ப அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் எப்படி மாறும்? அந்த அளவுக்கு நெருக்கடியா கொடுக்கலனாலும் புதுசா வரவங்களை நாச்சு நான் வந்து சேர்க்க மாட்டேங்கிற இடத்துல ட்ரம்ப் நிப்பாரு. அப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வந்து இந்தியர்களுக்கு கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு திரும்ப பெற்றுட்டு அவங்க அனுப்ப போறாங்க அப்படின்றது உண்மையான அது வந்து என்ன கணக்குல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கார்டு பெறுவதற்கான அந்த முறைமைகள்ல சில முறைகேடுகள் நடந்திருக்கு. அதன் மூலமா சில சைட் ட்ராக்ஸ் மூலமா நிறைய பேர் கிரீன் கார்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா அதுதான் அதெல்லாம் ஆய்வு செஞ்சு இப்ப வந்து அந்த ப்ராப்பர் ப்ராசஸ் மூலம் வாங்காம இந்த திருட்டுத்தனத்தின் மூலமாக இல்ல வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வாங்கின இந்த கிரீன் கார்ட்ஸ் இதெல்லாமே வாய்ப்பு இருக்கு. அவங்க அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ போர் சூழல் பத்தி பேசணும், அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்தி பேசணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரமும் இந்திய ட்ரேடிங்கும் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும், இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை பெருசா பாதிப்பாகாதுங்க. நான் தான் சொன்ன மாதிரி டாலரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ற வரை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ப்ராப்ளம் வராது. ஆனா இந்தியாவுடைய இன்றைய காலகட்ட ஜியோ பொலிட்டிக்கல் சினேரியோல கண்டிப்பாக டாலரை நாம் ஏற்றுக்கொள்வதுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகும். அதாவது எப்படின்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி பெரிய அளவு தடுக்கப்படும் அந்த விஷயத்துல. அப்ப இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை ஒரு தற்சார்பாக மாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அப்ப அதை மையப்படுத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது டாலருக்கு எதிரான ஒரு விஷயத்தை இந்தியா செய்ய தொடங்கிவிட்டது, செய்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே அதை நோக்கி தான் இந்தியா தொடர்ச்சியா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. டாலருக்கு அப்போசிங்கா ஒரு காமனான ஒரு மணி வேணும் அப்படிங்கிறது ரஷ்யா, ஈரான், இந்தியா மற்றும் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. சீனாவும் அதுக்கு ஓகே சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய பொருளாதாரம் என்பது இந்த நாடுகள் இங்க இருக்கிறதுல இருக்கணும், வெஸ்ட்டை நம்பி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப கிளியரான ஒரு டெசிஷன்ல இருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வர்த்தகத்துல ஒரு சில நமக்கு அந்த டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியாவில இருந்து விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள், அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குற பொருட்கள், இதுல அந்த டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்னு, இங்க வந்து சமீப காலமாவே தங்கம் விலை இதுல எல்லாத்துலயும் நம்ம ஏற்ற இறக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 59,000 கிட்ட வந்துச்சு. ஆனா நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 1,300 ரூபாய் கிட்ட தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. இதுக்கும் அமெரிக்கா தேர்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல, இதுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய இதெல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் வந்து ஆக்சுவலா வந்து தங்க விலை ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க இது அமெரிக்கா எலெக்ஷன் இதை விட்டுருங்க. இப்ப இருக்கக்கூடிய உலக சூழலை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து படிப்படியா ஏறிக்கிட்டு தான். இந்த சடன், அதாவது ஒரு சின்ன சின்ன கர்வேச்சர் டிராப்ஸ் இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க. இது ஏன்னா இந்த தங்க விலை ஏறுது இறங்குதுங்கிறத டிசைட் பண்றது ஒரு போர்ஜரி வேலை தான். புரியுதுங்களா?
அந்த போர்ஜரி வேலை அது பேசினா ரொம்ப நேரம் போயிடும். ஸோ இந்த போர்ஜரி வேலையை நீங்கள் நம்ப தேவையில்லை. பட் தங்கம் என்பது எப்பவுமே அது ஒரு ஒரு விதமான கரன்சி மாதிரி தான். உங்களுக்கு இப்போ அமெரிக்கன் டாலருக்கு அமெரிக்கா இருந்தால் தான் மதிப்பு, இந்திய ரூபாய்க்கு இந்தியா இருந்தால் தான் மதிப்பு. ஆனால் உலக போரோ இந்த மாதிரி ஒரு பெரிய போரோ வரும் பொழுது இந்த எந்த பணத்துக்குமே மதிப்பு இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். தங்கத்துக்கு அது ஒரு வேல்யூவாக செட் ஆகும். அந்த வேல்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சனால இன்னைக்கு உலக பொருளாக வரும்போது இந்த தங்கத்துடைய பர்ச்சேசிங் இது வந்து அதிகரிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ படிப்படியாக தங்க விலை வந்து இன்னும் வரும் காலத்தில் ஏறிக்கொண்டே தான் போகும், இறங்காது. ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் vs ட்ரம்ப்னு இருக்கு, ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தால் அமெரிக்கர்களுக்கு வந்து தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர, ஆனால் உலக அளவில் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் வர்றது தான் உலக நாடுகளுக்கு நல்லது அப்படின்றது அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படிதான், அதான் உண்மை. ட்ரம்ப் தான் பெட்டர் கேண்டிடேட். ஏன் அப்படி? அதான் சொன்னேன், டீப் ஸ்டேட்டுக்கு எகென்ஸ்டா இருக்காரு. டீப் ஸ்டேட்னால நமக்கு யாருக்குமே நன்மை கிடையாது அந்த மறைமுக ஆட்சியின் மூலமாக. அதனாலதான் ட்ரம்ப் அசாசினேட் பண்றதுக்கான சில விஷயங்களும் நடந்தது. உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி சூடா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா அது கூட வந்து இஸ்ரேல் இதெல்லாமே அந்த ஒரு கன்ஸ்பிரசிக்குள்ள வந்து மாட்டோம். அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீன் போரும் வந்து ட்ரம்ப்போடைய ஆட்சியில கண்டிப்பா இஸ்ரேலுக்கு ரொம்ப ப்ரோவா அமெரிக்கா இருக்காதுங்கிற ஒரு பார்வை இப்போ வரைக்கும் இருக்கு. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டா இஸ்ரேலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கருத்தை முன் வச்சாரு. அது ரொம்ப கான்ட்ரடிக்டா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா இவர் வரும்பொழுது அந்த போர்ல இஸ்ரேலுடைய அந்த ஒரு அடாவடித்தனம் என்பது குறைக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. அண்ட் பிரதமர் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருந்தாரு, நண்பருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அந்த ஒரு உறவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் எப்பவுமே அந்த உறவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில நடந்த குளோபல் பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ் எப்பவுமே இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் மீடியாஸ்ல எல்லாம் வந்து பார்த்து கமலா ஹாரிஸ் தோத்ததுல யாருக்கு கவலைன்னு போகும்போது ராகுல் காந்தி போட்டோ போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ரீசன் என்னன்னா, அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப டைப்ல இருக்கிறாங்க டீப் ஸ்டேட்டுக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க இந்தியாவில் நடந்த பல மாற்றங்கள், பல சட்டங்கள் எல்லாமே இந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா பிஜேபியோட இதுல என்னதான் இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய ஆட்சி முறைமையை அந்த மதம் சார்ந்த விஷயத்துல பிரிவினை குழப்பத்தை ஏற்படுத்துறது, ரெண்டாவது வந்து இந்தியாவை வந்து ஒரு இந்து நாடா மாற்றுறது, இதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம். ஆனா அவங்களுடைய குளோபல் பாலிடிக்ஸ்ல இந்தியாவுடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து காங்கிரஸை விட பெட்டரா இருக்கு. ஆனா அது பிஜேபி வந்து நம்ம தமிழர்களுக்கோ ஒப்பிட்டு நான் அதை சொல்லல, பொதுவா இந்தியாவுக்கு நான் சொல்றேன். தமிழர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சோ அதே ஸ்டாண்ட்ல தான் பிஜேபியும் எடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வெளியுறவு கொள்கை லொட்டலோஸ்க்குன்னு வரும்போது இவங்களுக்கு அந்த தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் இவங்களுக்கு முதன்மையா கண்ணுக்கு தெரியுத ஒழிய இந்தியாவுக்கான பாசிட்டிவ்னஸ், இந்தியாவுக்கான சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. அப்ப காங்கிரஸ் என்ன வேலை பண்ணுச்சோ அதே வேலையை தான் பண்றாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல மற்ற ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியாவோட ஸ்டாண்ட் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.